ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் सुनो सब लोग अपना माल और पैसा जल्दी से बाहर निकालो वरना जान से मार डालूंगा समझे चलो निकलो निकलो हम लोग तो नया मैरिड है छोड़ दो प्लीज माल निकालो छोड़ दूंगा अच्छा नगे क्या कर साइड कुड़ चल दे ले लो मंगलसूत्र भी निकालो वो तालिये केकरांडी अय्यो ये उयरे कोनालो तरमाटे नहीं तो तुम्हारे मर्द के जान निकालेगा तालिये केकरना इन्हें कोन्नु पोडुनु सोल्रांडी अय्यो वेणंगे तालिये कट्टी कुडुत्तुरे मंगलसूत्र वापस करो कौन है मैं नंदन वो पार्ट है खत्म कर दो उसे எவன் அடிச்சிட்டு போறது ஜாவ் எல்லார் பொருளையும் மீட்டுட்டு வந்துட்டேன் அவசரப்படாம எல்லாரும் அவங்கவுங்க பொருளை எடுத்துக்கோங்க என்னமா தேடுற என் தாலியை காணோம் அதான் தேடிட்டு இருக்கேன் நீ எங்கேயும் தேட வேண்டாம் உன் தாலி என்கிட்ட தான் இருக்கு 8 9 10 நிறுத்து குட் குட் என்ன 40 ரூபா 10 பைசா 10 பைசா என்ன கொசுரு மேல போட்டு தரேன் 50 ரூபா வச்சுக்க தம்பி ஏப்பா பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கிற ஓ சினிமா நடிகர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா நான் வேற மாதிரி இருப்பாங்க நினைச்சேன் கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன் ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே 10ஆம் நம்பர் வீட்டு கேட்ட போய் திறக்கறியா உனக்கு என்ன பைத்தியமா சித்தப்பா அதிலே பேச மாட்டேங்கிறான் கன்ஃபார்ம்டு பைத்தியம் தான் நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பனியனோட ஓடி வந்தீங்க சித்தப்பா இந்த கோரம்பர ட்ரெஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னேன் கேட்டியா நீ இந்த சூலாட்டு மண்ட பனியனை போட்டுட்டு வராதேன்னு சொன்னேன் கேட்டியா இந்த பையன் என்னையும் ஒரு லிட்டர்ல சேர்த்துட்டான் சித்தப்பா சின்னப்பா ஐயோ ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க ஒழுங்கா வீடு போய் சேருங்க எங்க வீடு 9ஆம் நம்பர் வீடுதான் அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ 10ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள போற ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன் ஊட்டாண்டு வந்து பெல்ல அமைக்கினே இருக்கியே என்னமா ஓனா இந்த வீட்ல ஒரு போர்ஷன் வாடகைக்கு விட போடணும்னு பேப்பர்ல போட்டுருந்தது அதான் உள்ள வந்து இடத்த பார்க்கலாமா
கொடகுள்ள ஊடு பார்க்க வந்திருக்கியா? Yes. இது புடி. என்னது? இந்த கலேஜ கொண்டு போய் அந்த கார்ப்பரேஷன் தொட்டியில கலாச்சிட்டு வா, அப்பால பேசுவோம். புடி. என்னமா அது வீடு பார்க்க வந்தவங்க கிட்ட வேலை வாங்குறீ நீ? சரி நானே கலாச்சிக்கிறேன், அடுத்த கால் பண்ணிட்டு போ. ஏமா வேணாம் நில்லு. அண்ணா நகர் வரதுக்கு ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபா எழுதிருக்கேன். குட்டு அந்த கலிச்ச. நில்லு. போ. வீட்டுக்குள்ள வேற ஏதாவது கேடு கட்ட எதுக்கு? இருக்கு? அவங்களையும் துப்பு சொல்லு, மொத்தமா எடுத்து போறேன். இல்ல இது போதும் போ. வீட்ல எல்லாமே நீ தானே? ஐயோ என்ன பண்ணாலும் இவளுக்கு வீட்டுல இந்த நாத்த நாரது. இந்த கலிஜே புடி. இப்போ உள்ள போலாமா? நில்லு. உன் பேர் என்ன? சக்கரவர்த்தி. ராணி வீட்டுக்கு வரலையா? நான் கல்யாணம் ஆகாத சக்கரவர்த்தி. அப்ப இந்த ஊடு உனக்கு வாழை கிடையாது. ஏன்? கண்ணால ஆன ஆம்பளையா இருக்கணும், இல்ல கண்ணால ஆகாத பொம்மநாட்டியா இருக்கணும். அவங்களுக்கு தான் எங்க எஜமானி அம்மா இந்த ஊடு விடுவாங்க. உங்க எஜமானி அம்மா என்ன அலியா? யோ அலியும் இல்ல எலியும் இல்ல, அவங்க இது எங்க அம்மா கண்டிஷன். எங்க உங்க எஜமானி அம்மாவை கூப்பிடு, பேசி பாக்குறேன். ஒருவேளை என் முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஜனை கைவிடலாம். அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு நேரம் ஆகும். நீ அப்பால வா. கூட கூட கொஞ்சம் நில்லு. வந்தது வந்துட்டேன், வாடகைக்கு விடுற போஷனை பார்த்துட்டு போயிடுறேன். சரி வா, உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கணும் போ. வா. வேலைக்கார பெண்ணே, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்க தான் தூங்குறியா? என்னடா? நீயும் இந்த வீட்டுல தான் தங்குறியான்னு கேட்டேன். ஆனே. எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன். செட்டில். பெண்ணே, உங்க முதலாளி அம்மா எப்ப வருவாங்க? எந்த நிமிஷம் வருவாங்க? பெண்ணே, இந்த பெட்ரூமுக்கு எவ்வளவு வாடகை உனக்கு ஏதாவது தெரியுமா? மாசம் 1000 ரூபாய் கொடக்கூலி, 10 மாசம் அட்வான்ஸ். 1000 நியாயமான வாடகை. That sounds fair enough. Nice bed, nice girl. But I'm afraid I could not possibly rent the room to you. பெண்ணே, உங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அழகானும் அசரீரி மாதிரி குரல் மட்டும் கேக்குது. குனி பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்களா? முன்னாடியும் ஓடியில பின்னாடியும் ஓடியில. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான். வீட்டுக்காரமா நீங்க? வீட்டுக்கார அம்மாவும் நான் தான், வேலைக்காரியும் நான் தான். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓரக்கண்ணால நோட்டம் விடுற சபல புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வாடகைக்கு வீடு கேட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். நியாயமான வேஷம். தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறைய வாடகைக்கு விட முடியும். தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க. திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல. மனசு இறங்கி என் விஷயத்தை மறுபரிசீலனை செய்யக்கூடாதா? பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனைக்கு இடமே இல்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இதோ பாருங்க, ஆம்பளைங்கள்ல 1-2 பேர் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம். ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக சைட் அடிக்க மாட்டானுங்க. இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது. குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். என்னது? ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட மயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாமே, அத சொன்னேன். ஓஹோ. என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன். மத்தவங்கள மாதிரி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளி குஞ்சு, மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது. வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் வேக் அட் தி பிளேஸ். பெல். ஹலோ, பானு ஹியர். நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன். உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு தவணையும் கட்டல, வட்டி பணமும் கட்டல. சார், நான் இப்ப கொஞ்சம் சிரமத்துல இருக்கேன். 1 மாசம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது வாங்கின தொகைக்கு வட்டியை கட்டிடுறேன். சாரி மிஸ், இன்னும் 1 வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் வட்டி பணம் 15,000 கட்டினீங்கன்னா வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வராம தடுத்து நிறுத்தலாம்.